Hello everyone, welcome back to my channel. BEML stockல swing trading பண்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமா இருக்கு. So அதை பேஸ் பண்ணி இந்த வீடியோ. First of all, capital பாத்தீங்கன்னா 17,393 crores. Then P ratio பாத்தீங்கன்னா 61.7. Then business entity பாத்தீங்கன்னா wide range of heavy earth moving equipments catering to the mining and construction industries, vehicle for defense, then coaches for metro and Indian railways. இதெல்லாம் வந்து கம்பெனியோட business activities. ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா சேல்ஸ்லையும் சரி தென் வந்து ப்ராஃபிட்லையும் சரி குவார்ட்டர் டு குவார்ட்டர் நல்ல வந்து க்ரோத் இருக்கு. ஸோ லாஸ்ட் இயர் மார்ச் பார்த்தீங்கன்னா 1,388 crores. ஸோ கரண்ட் மார்ச் பார்த்தீங்கன்னா 1,514 crores. ஸோ சேல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல வந்து க்ரோத் இருக்கு. ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட். ஸோ லாஸ்ட் இயர் மார்ச் பார்த்தீங்கன்னா 158 crores. ஸோ கரண்ட் மார்ச் பார்த்தீங்கன்னா 257 crores. ஸோ ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல க்ரோத் இருக்கு. ஃபர்தராக பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டிங். ஸோ ப்ரொமோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 57.03. தென் foreign investors 9.91, then a domestic investor 17.79, then the public 18.28. ஸோ ஃபர்தராக வந்து ஸ்டாக் 1 இயரில் வந்து எவ்வளோ வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு சார்ட்டில் போய் பார்த்துடலாம். ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 1 இயரில் 190% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 1,398 இருந்து தென் 4,242 வரையும் அருமையான ரேலி. ஸோ ஸ்டாக்குடைய சார்ட் பேட்டர்ன் ரொம்ப வந்து பாசிட்டிவாக இருக்கு. ஃபர்தராக வந்து ஸ்டாக் அப்சைடில் வந்து ஸ்ட்ராங்கான மூவ்மெண்ட்டை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா எனக்கு தெரியுது. இது ஸ்டாக்குடைய வீக்லி சார்ட். ஸ்டாக் பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டில் ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுத்து புல்லிஷ் கண்டியில் ஸ்டாக் வந்து பதிவு பண்ணியிருக்கு. ஸோ டாப் பார்த்தீங்கன்னா 4,250 அண்ட் தென் பாட்டம் பார்த்தீங்கன்னா 3,250. ஸோ பாட்டத்தில் இருந்து டாப் வந்து கட் பண்ணால் 1,000 rupees. ஸோ ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அப்சைடில் 1,000 rupees மூவ்மெண்ட்டாக பண்ணுறதுக்கு ஸ்டாக்கில் பொட்டன்ஷியல் இருக்கிறத நான் பார்க்குறேன். ஸோ ஸ்டாக்கில் வந்து பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா 4,250. ஸோ ஒன்ஸ் வந்து ஸ்டாக் இந்த ப்ரைஸ் ஆக்ஸை வந்து ப்ரோக் பண்ணும்போது ஃபர்தராக ஸ்டாக் 4,500 வரை மூவ்மெண்ட் பண்ணலாம். ஒன்ஸ் வந்து ஸ்டாக் 4,500 வந்து ப்ரோக் பண்ணி இதுக்கு மேலே ஸ்ட்ராங்கான க்ளோசிங் வைக்கும் போது ஃபர்தராக ஸ்டாக் 4,600 தென் 4,700 வரையும் மூவ்மெண்டம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நான் பார்க்குறேன். இது வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது, என்னோட ஒப்பீனியன் நான் ஷேர் பண்ணுறேன். ஸ்டாக்ஸை பை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களும் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் ஸ்டாக்ல வந்து ஹெவியான வால்யூம்ஸும் இருக்கு. இது ஸ்டாக்குடைய மந்த்லி சார்ட். ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட்ல அருமையான அப்டேட்ல இருக்கு. அட் தி சேம் டைம் பையிங் ப்ரெஷரும் ஸ்டாக்ல வந்து ரொம்ப வந்து ஹெவியா இருக்கு. இது ஸ்டாக்குடைய டே சார்ட். இந்த வந்து ஸ்டாக்கை நான் ஆல்ரெடி வந்து அப்சர்வ் பண்ணேன். ஸ்டாக் வந்து 4,000 வரை மூவ்மெண்ட் நான் பண்ணலான்னு லாஸ்ட் வீக் வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடுத்த வந்து டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணி 4,000க்கு மேலே ஸ்ட்ராங்கான க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ ஃபர்தராக ஸ்டாக் அகெயின் வந்து ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறத நான் பார்க்குறேன். ஸோ ஒன்ஸ் வந்து ஸ்டாக் 4,250 வந்து க்ளோஸ் பண்ணும்போது அருமையான பிரேக் அவுட்டை ஸ்டாக் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே வர்ஸ், இந்த சப்ஜெக்ட் நம்மளோட முடியுது. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.